திருப்பூர் தென்னம்பாளையம் தெற்கு உழவர் சந்தையில் குளம் போல தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் மழை நீரில் கப்பல் விடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் சந்தையில் தேங்கும் மழை நீர் வெளியே செல்ல வழி இல்லாததால் குளம் போல தேங்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் உழவர் சந்தைக்கு காய்கறிகளை கொண்டு வந்த விவசாயிகள் சாலையோரத்தில் வைத்து விற்பனை செய்தனர். திறனற்ற திமுகவின் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கடும் இன்னலுக்கு உள்ளாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நைட்டு பெஞ்ச மழையில திருப்பூர் தெற்கு உழவர் சந்தையில் பார்த்தீங்கன்னா பூரா தண்ணி வந்து திங்கி எடுப்பு தண்ணி நிற்கிது. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அதிகாலையில் விவசாயிகளாம் பூரா வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. காய் கொண்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து விற்கிற இடத்துல இந்த இடத்துல ஏன் இந்த தண்ணி தேங்கிச்சுன்னு கேட்கும்போது மாநகராட்சியில் வந்து இரவோட இரவாக வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல டிச்சு கட்டுறாங்க. நைட்டில் தான் கட்டுறாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிறாங்க உள்ளேருந்து வர தண்ணிக்கு சந்து விடுன்னு சொல்லி அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லி அடைச்சி போட்டு இப்போ அதனுடைய விளைவு என்ன, இன்றைக்கி கொண்டு வந்த காய்கறி எதுவுமே விற்க முடியல. 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு வந்து எல்லோரும் இன்றைக்கி ரோட்டில் வச்சு அங்கங்கே வச்சு விற்றாங்க. வாங்குறவங்க வந்து முறையாக வாங்க முடியல. தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழையால் சேதம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் வீட்டின் பின்புறம் தேங்கிய மழை நீரால் 4 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. இந்நிகழ்வில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் ஏற்படவில்லை. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மழையின் போது அங்கிருந்த தென்னை மரத்தில் மின்னல் தாக்கியதால் தீப்பற்றி எரிந்தது. மேலும் வேப்பமூடு பகுதியில் மழை நீரால் உருவான சகதியில் சிக்கி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் சக்கரம் புதைந்ததால் காரின் உரிமையாளர்கள் பரிதவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நள்ளிரவு நேரத்தில் விடியா திமுக அரசின் பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணத்திற்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டு புறப்பட்ட அரசு பேருந்து என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நகர முடியாமல் நின்றது. இதனால் மற்ற பேருந்துகள் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதனையடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் இணைந்து பயணிகள் பேருந்தை கையாலேயே தள்ளிச் சென்று ஓரமாக நிறுத்தினர். போக்குவரத்து துறைக்கு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கும் திராவிட மாடல் அரசு அதை பேருந்துகளை பராமரிக்க செலவிடாமல் கொள்ளையடி வருவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பனியன் தயாரிப்பு நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஐயம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பனியன் நிறுவனத்தில் இருந்த புகை வெளியானதை காவலாளி அறிந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து சிங்கப்பூர் சென்ற விமானம் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் அவதியுற்றனர். சனிக்கிழமை அதிகாலை 3:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு காலை 7:40 மணிக்கு புறப்பட்டது. இதேபோல் வெள்ளிக்கிழமையன்று திருச்சியில் இருந்து சார்ஜா செல்லும் விமானமும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமாக புறப்பட்டது.